வணக்கம் லெட்ஸ் ஸ்போர்ட் நேயர்களே, நான் உங்கள் நிவாஸ் அண்ட் வெல்கம் டு another எக்ஸைட்டிங் மேட்ச் ரிவ்யூ வீடியோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த மேட்சை ரிவ்யூ பண்ணுறதுக்கு. ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டும் இருக்குது. காரணம், இந்தியா தோல்வி அடைஞ்சிட்டாங்க. எந்த மேட்சை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லார்ட்ஸில் நடந்த இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்குமான இந்த டெஸ்ட் போட்டியில் 3வது டெஸ்ட் மேட்ச். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஹெட்டிங்லியில் நடந்துச்சு, இங்கிலாந்து ஜெயிச்சாங்க. 2வது டெஸ்ட் எட்ஜ்பாஸ்டன், நம்ம இது வரைக்கும் ஜெயிக்காத கிரவுண்டு, அங்கே நம்ம ஜெயித்தோம். சரி, 1-1 சீரீஸ் ஈக்குவலாக இருக்கே, அடுத்து எங்கே ஆட போகிறோம் அப்படின்னு பார்த்தா லார்ட்ஸ் வந்து ஹோம் ஆஃப் கிரிக்கெட்டு, இங்கிலாந்துடைய மோஸ்ட் ஐகானிக் கிரவுண்ட். அதாவது அவங்களுக்கு நிறைய அதில் வந்து ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம். இந்தியன் ஃபேன்ஸுக்கு லார்ட்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 முறையாக நம்ம இங்கே லார்ட்ஸில் விளாண்ட டெஸ்ட் மேட்சஸ் இங்கிலாந்துக்கு எதிராக எல்லாமே நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். 2-0 அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரீக்கில் உள்ளே வந்தோம். இந்த முறையும் லார்ட்ஸில் நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி சில அறிகுறிகள்லாம் தெரிஞ்சிச்சு மேட்ச் போகிறப்ப. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது அந்த மாதிரி நடக்காமல் ஆப்போசிட் சைடு போயிருச்சு. ஆனால் நிறைய ட்விஸ்ட்ஸ் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு இந்த மேட்ச்சில். சீரியஸாக இது வந்து ஒரு சினிமா மாதிரியோ இல்லை ஒரு டிவி ஷோ மாதிரியோ இருந்துச்சு. ஒரு 5 எபிசோட் டிவி ஷோ மாதிரி 5 நாள் மேட்ச் வந்து போயிட்டே இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் வந்து யூஸ்வலாக இங்கிலாந்து டாஸ் ஜெயிச்சா என்ன பண்ணுவாங்க, நாங்கள் சேஸ் பண்ணுறோம், நீங்கள் வந்து 400 ரன் அடித்தாலும் நாங்கள் சேஸ் பண்ணுவோம், 500 அடித்தாலும் சேஸ் பண்ணுவோம், 600 அடித்தாலும் சேஸ் பண்ணுவோம் தான் வருவாங்க. அந்த மாதிரி தான் போன மேட்ச் வந்தாங்க. 600 ரன் சேஸ் பண்ண முடியாமல் 300 ரன் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சாங்க. மேபி அந்த பெரிய வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்ச காரணத்தினாலையா, இல்லை இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகல, நம்ம புது ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஏதோ ஒரு முடிவெடுத்ததுனாலையா, இல்லை இந்த கிரவுண்டில் இந்த பர்டிகுலர் பிச்சில் இந்த கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி விளாடணும்னு முடிவெடுத்தாங்களா என்ன நமக்கு தெரியாது. ஆனால் இங்கிலாந்து டாஸை ஜெயிச்சுட்டு பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு தேர்வு வந்து செஞ்சுருந்தாங்க. அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்கள் எப்படியா வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிறீங்க, நீங்கள் தான் பேஸ் பால் ஆடும் கில்லாடிகளாச்சே, நீங்கள் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் லார்ட்ஸில் ஜென்ரலாக சேஸ் பண்ணுற டீம்ஸ் தான் கடைசி சில ஆண்டுகளாக வந்து ஜெயிச்சுக்கிட்டு வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுவும் இப்போ ரீசெண்டாக வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சு தான், சேஸ் பண்ணி தான் ஜெயிச்சாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இவங்க ஏன் திடீர்னு வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. லார்ட்ஸில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, முதல் 2 நாள் வந்து கொஞ்சம், அதுவும் முதல் நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பேட்டிங் ஆட, போக போக லைட்டாக ஈஸியாகும், திரும்ப டே 4 அண்ட் டே 5 கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது நிறைய எக்ஸ்பர்ட் சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோம். அந்த மாதிரி பார்க்கும்போது இவங்க எடுத்த இந்த டாஸ் முடிவுக்கு பின்னாடி உள்ள லாஜிக்கை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல. ஆனால் பிச் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணலை. டே 1 பேட்டிங் ஆட நல்லா இருந்துச்சு, டே 2 பேட்டிங் ஆட நல்லா இருந்துச்சு, டே 3யும் பேட்டிங் ஆட நல்லா இருந்துச்சு. டே 4 அண்ட் டே 5 பேட்டிங் ஆட ரொம்பவே கஷ்டமாக மாறிடுச்சு. டே 3லேயே நமக்கு அதுக்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிச்சு. பட் டே 3ல கூட வந்து கொஞ்சம் நல்ல பேட்ஸ்மேனால வந்து நின்று பொறுமையாக ஆட முடிஞ்சிச்சு. டே 4 அண்ட் டே 5 சுத்தமாக பாலை பேட்லேயே வைக்க முடியலன்ற மாதிரி தான் 2 டீம்ஸுக்குமே போயிட்டு இருந்துச்சுன்றதை நம்ம பார்த்தோம். அண்ட் இதில் உள்ளுக்குள்ளே வந்து சரி, இப்போ யூஸ்வலாக நடக்கிற பேட்டர்னை விட்டு இது வந்து வேறு மாதிரி நடந்ததுனால இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா அப்படின்னா அது மட்டும் கூட இல்லை. மேட்ச் நடக்கும்போது உள்ளுக்குள்ளே இன்னும் நிறைய ட்ராமா வந்து ஆட் ஆகிட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இங்கிலாந்து பேட்டிங் ஆட ஆரம்பித்தாங்க. இங்கிலாந்து வந்து அந்த இன்னிங்ஸ் பேட்டிங் ஆட ஆரம்பித்தப்போ இனிஷியலாக நம்ம சாக் கிராலி அவுட் ஆகிட்டாரு. பென் டக்கெட் நம்ம அடிப்பாருன்னு எதிர்பார்த்தோம் ரன்ஸ், ஆனால் அவர் அடிக்கல, அப்படிலாம் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா ஆலி போப்புக்கும் ஜோ ரூட்டுக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் உருவாச்சு. அங்கேயும் ஃபஸ்ட்டு வந்து போப்போட விக்கெட் நம்ம எடுத்துருக்கிறோம். அந்த இடத்துல ஒரு சின்ன நம்ம வந்து அந்த போப்போட விக்கெட் அதை கோட்டை விட்டான்றது ஒரு பக்கம். ஆனால் அங்கே ஒரு பார்ட்னர்ஷிப் முளைச்சிச்சு போப்புக்கும் ரூட்டுக்கும். அந்த ரூட் போப் பார்ட்னர்ஷிப் அடுத்து அப்படியே கண்டினியூ ஆச்சு. ரூட்டுக்கும் அடுத்து வர்ற ஹாரி ப்ரூக்குக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆச்சு. அந்த பார்ட்னர்ஷிப் பெருசாக நீடிக்கல அப்படின்னாலும் அந்த பார்ட்னர்ஷிப்பில் ரூட் நிறையா ரன்கள் அடித்தாருன்றதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ரூட்டுக்கும் பென் ஸ்டோக்ஸுக்கும் மேட்ச் டிஃபைனிங் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். இந்த மாதிரி அவங்க அற்புதமாக ஆடி பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட், என்ன வித்தியாசமான விஷயம் அப்படின்னா, அவங்க பேஸ் பாலே ஆடலை. எந்த பேட்ஸ்மேனும் பெருசாக 100 ஸ்ட்ரைக் ரேட்டில் 10 பால் 10 ரன்னு இல்லை, இவங்க யூஸ்வலாக ஆடுற மாதிரி வந்து இந்த 18 பால் 20 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிடுவாங்க. அது என்ன ஒரு கணக்கு அப்படின்னு நமக்கு புரியாது. 110 120 ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிச்சுட்டு ஒரு சின்ன ஸ்கோர் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு அது வந்து அவங்க பெருமையாக பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இவங்க பண்ணலை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராபப்ளி இந்த ஜேமி ஸ்மித் வந்து ஒரு 56 பால் 51 ரன் அடிச்சார். அது வந்து கொஞ்சம் அட்டாக்கிங்கான இன்னிங்ஸாக இருந்துச்சு. அது மேபி சொல்லலாம் கொஞ்சம் பேஸ் பால் சாயல் இருந்துச்சு அப்படின்னு. ஆனால் இவங்க ஆடின மற்ற எந்த பிளேயர்ஸோட இன்னிங்ஸை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, அந்த பேஸ் பால் ஆடின மாதிரியே உங்களுக்கு தெரியாது. யூஸ்வலாக கடைசி சில ஆண்டுகள்லாம் வந்து இங்கிலாந்து எப்படி ஆடிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி ஆடின மாதிரியே தெரியாது. ரொம்ப சென்சிபிளாக ஆடினாங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நம்ம டிஃபென்சிவாக ஆடுறோம், பெருசாக ரன் அடிக்காமல் ஆடுறோம், ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்கோர் பண்ணாமல் பவுண்டரிஸ் நிறைய
நிறைய அடிக்காமல் ஆடுறோம் அப்படின்றது மேட்டர் இல்லை. சென்சிபிளாக ஆடணும். எப்போ ஸ்கோர் பண்ணணும், எப்போ வந்து சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணணும், இல்லை எப்போ வந்து டிஃபெண்ட் பண்ணணும், எந்த பாலை லீவ் பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி ரொம்ப அற்புதமாக பேஸ் பண்ணி ஆடின ஒரு இன்னிங்ஸ் தான் அந்த ரூட்டோடைய 101st இன்னிங்ஸில். அண்ட் அவருக்கு சப்போர்ட் பண்ண பென் ஸ்டோக்ஸாக இருக்கட்டும், ஆலி போப்பாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த மாதிரி சென்சிபிளாக ஆடினாங்க. அவங்களோட டாப் ஆர்டரே ரொம்ப சென்சிபிளாக ஆடினதுனால தான் 387 ரன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. அங்கேயுமே நம்ம ஒரு விஷயத்த கோட் அவுட்டான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 387 அவங்களுக்கு ஈஸியாக டாப் ஆர்டரே ஸ்கோர் பண்ணிலாம் வரல, டிக்ளேர் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷனும் வரல. அவங்க இன்னும் சீக்கிரமே அவுட் ஆகிருப்பாங்க, இன்னும் கம்மியான ஸ்கோருக்கே அவுட் ஆகிருப்பாங்க. ஆனால் நம்மளால் அந்த டெய்லண்டர்ஸை அவுட் ஆக முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. பிரைடன் கார்ஸ் 50 ரன் அடித்தார் அப்படின்றத பார்த்தோம். பிரைடன் கார்ஸ் ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிக்கிற அளவுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஸ்பெல் நம்ம பவுலர்ஸ் வந்து சரியாக போடலை அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம், கசப்பான விஷயம். ஆனால் அது நடந்துச்சு. அதனால தான் 387 ரன்கள். சரி, 387 ரன்கள் அவங்க அடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம திரும்ப போய் பேட்டிங் ஆனோம்ல. நம்ம எவ்வளோ அடித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளும் 387 ரன்கள் தான் அடித்தோம். ஒரு ரன் கூட லீடு கிடையாது, ஒரு ரன் கூட ட்ரெயில் கிடையாது. எக்ஸாக்டாக அதே ஸ்கோரை நம்மளும் திரும்ப அடித்தோம். அதே எப்படி அடித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேஎல் ராகுல் ஒரு 100 ரன் அடித்தார், பண்ட் வந்து ஒரு 74 அடித்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டார்ட் கிடச்சும் மறுபடியும் கோட்டை விட்டார் கருண் நாயர். நம்ம சொல்லியிருந்தோம் அவுட் சைட் எட்ஜ் வாங்கும், அவருடைய அந்த பேட் ஆங்கிளுக்கு அந்த அவுட் சைட் எட்ஜ் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே அவுட் சைட் எட்ஜ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அவரோட டிஸ்மிஸல் வந்துச்சு. ரொம்பவே பார்க்க ரொம்ப பாவமாக இருந்துச்சு. ஏன்னா 40 ரன்கள் அடிச்சிட்டாரு. அவர் வந்து அடித்த 2வது 40+ ஸ்கோர் இது. அவர் அடித்த முதல் 40+ ஸ்கோர் வந்து ஒரு ட்ரிபிள் செஞ்சுரி. 300 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கேப்புக்கு அப்புறம் ரொம்ப நிறைய மேட்சஸ், நிறைய மேட்சஸ்ன்னு இல்லை, பட் இத்தனை இன்னிங்ஸுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு 40 ரன் இப்போ தான் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. சில கேள்விகளும் வருது. அதை நம்ம வந்து அடுத்த டெஸ்ட் மேட்சுக்கு முன்னாடி பார்ப்போம். இப்போ அந்த ஒரு பாயிண்டில் வந்து கருண் நாயர் ஸ்டார்ட் கிடச்சி அவுட் ஆகிட்டாரு. கேஎல் ராகுல் இருக்காரு, பண்ட் வராரு. நடுவில் சுப்மன் கில்லோட விக்கெட் விழுந்துச்சு. அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் பிளானிங்கில் வந்து இங்கிலாந்து எடுத்தாங்க அந்த சுப்மன் கில் விக்கெட்டை. நீட்டாக வந்து அவரை ஸ்டம்ப்லேயே டார்கெட் பண்ணி ஒரு பால் லைட்டாக டீவியேட் பண்ண வச்சு அந்த மாதிரி சூப்பராக எடுத்தாங்க. ப்ளஸ் அப் டு தி ஸ்டம்ப்ஸ் வந்துட்டார். அந்த ஸ்விங்கை சீம் மூமெண்ட்டை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கு அவர் இறங்கி வருவார் சுப்மன் கில் அப்படின்றத கணிச்சு அப் டு தி ஸ்டம்ப்ஸ் வந்து நின்ட்டார் ஜேமி ஸ்மித். அதுவும் வந்து பவுலிங் போட்டுட்டு இருக்கிறது கிறிஸ் வோக்ஸும் பிரைடன் கார்ஸுக்குலாம் அப் டு தி ஸ்டம்ப்ஸ் வந்து நிற்கிற அளவுக்கு தைரியம் இருக்குது ஜேமி ஸ்மித்துக்கு அப்படின்றத பார்க்கும்போது ரொம்பவே வந்து என்ன சொல்ல சந்தோஷமாகவும் மரியாதை வந்து நிறைய அவர் மேலே வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். சுப்மன் கில்லோட விக்கெட்டும் இருந்துச்சு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட்டும் கேஎல் ராகுலும் ரொம்ப நேரம் ஆடினாங்க, சூப்பராக ஆடினாங்க அந்த 2 பேரும். கேஎல் ராகுல் அவருடைய 100 நோக்கி போயிட்டு இருக்கிற போது லஞ்சுக்குள்ளேயே 100 அடிக்கணும்னு என்ன அப்படி ஒரு கட்டாயம், என்ன ஒரு அவசரம்னு எனக்கு புரியல. அந்த இடத்துல ஒரு ரன் அவுட். ரிஷப் பண்ட் வந்து அவசரமாக ஒரு சிங்கிள் எடுத்து கேஎல் ராகுலுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்க போய் அவர் ரன் அவுட் ஆகிட்டார். அந்த த்ரோவும் ஒரு பிரில்லியண்டான த்ரோ. பென் ஸ்டோக்ஸ் மறுபடியும் கேமை வந்து எப்படி புல் பேக் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஒரு மேட்ச் டிஃபைனிங் பார்ட்னர்ஷிப்பை ரூட் கூட பேட்டிங்கில் வந்து போடுறாரு, 44 ரன்கள் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் வராரு, விக்கெட்டுகளும் எடுக்கிறாரு. செகண்ட் இன்னிங்ஸில் பவுலிங் போட்டு லாங் ஸ்பெல் ஒரு 7 ஓவர் ஸ்பெல் போட்டார். அந்த 7 ஓவர் ஸ்பெல்ல அவர் போடும்போது உள்ளேருந்து பிரெண்டன் மெக்கல்லம்லாம் வந்து மெசேஜ் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி 7 ஓவர் ஸ்பெல்லாம் போடாதப்பா, இன்ஜுரியிலேருந்து இப்போ தான் வந்திருக்க, கொஞ்சம் பார்த்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஷார்ட்டர் ஸ்பெல்ஸ்லாம் போட வச்சு இவ்வளோ நடந்திருக்கு தான். அப்படி இருந்தோம் பவுலிங் போடணும் அப்படின்ற ஒரு வெறியில் பவுலிங் போட்டு விக்கெட்டும் எடுத்தார் அந்த இன்னிங்ஸில். ஆனால் அதெல்லாம் தாண்டி டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் திஸ் மேட்ச் அப்படின்ற மாதிரி ஒரு ரன் அவுட். அது என்ன மாதிரி ரன் அவுட் அப்படின்னா, டேர்னிங் பாயிண்ட் மாதிரி டேர்ன் பண்ணி தான் அடித்தார் அந்த ரன் அவுட்டையே. கலெக்ட் பண்ணும்போது அவர் கண்ணெதிர இருந்தது வந்து நான் ஸ்ட்ரைக்கர் அவர் கண்ணெதிர இருந்தது வந்து ஸ்ட்ரைக்கர்ஸ் அண்ட் ஸ்டம்ப்ஸ் தான். கேஎல் ராகுல் தான் வந்து அவர் ஈஸியாக ரன் அவுட் எடுத்துருக்கலாம். ஆனால் ராகுல் ஆல்ரெடி ரீச் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தார், நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடிட்டாருன்றதுனால இவருக்கு வந்து என்ன கணிப்பு அப்படின்னா, பண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2 ஸ்டெப்பு தடுமாறிட்டு ஓடுறாரு, ஸோ பண்ட் ஸ்லோவராக தான் ஓடிட்டு இருப்பாருன்ற ஒரு கணிப்பில் கலெக்ட் பண்ணிட்டு பின்னாடி திரும்பி அடித்தார். அது எப்படி இப்படி அடித்தாருன்னு தெரியல. அவர் எய்ம் பண்ணலாம் கண்டிப்பாக டைமே இருந்திருக்காது. அப்படி ஒரு ரன் அவுட்டை வந்து நிகழ்த்தி காட்டினார் பென் ஸ்டோக்ஸ். அந்த மேஜிக்கல் மொமெண்ட் வந்து அப்படியே கேமை வந்து ஃபுல்லாக இங்கிலாந்து பக்கம், அந்த மொமெண்டம் வந்து இங்கிலாந்து பக்கம் மாற்றுச்சுன்றதை நம்ம பார்த்தோம். அந்த இடம் அது தேவையே இல்லாத ஒரு ரன் அவுட் ஆக்சுவலி. ஏன் அப்படின்னா,
நம்ம கடைசியாக அடித்தது 387 ரன்கள். ஆனால் ரிஷப் பண்ட் அவ்வளோ அற்புதமாக ஆடிட்டு இருந்தார். கேஎல் ராகுல் வந்து யூஸ்வலாக இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே எப்படி ஆடினாரோ அதே மாதிரி தான் இந்த இன்னிங்ஸும் ஆடினார். ரொம்ப பொறுமையாக ஆடினார். ஃபால்ஸ் ஷாட்ஸ் ஆடவே இல்லை. பெருசாக எட்ஜ் வாங்கலை. பெருசாக கண்ட்ரோல் இல்லாமல் எந்த ஷாட்ஸும் இல்லை. பெருசாக வந்து பீட்டனோ இல்லை பேடில் வாங்கி அந்த மாதிரிலாம் பண்ணலை. ப்ராப்பராக லீவ் பண்ண வேண்டிய பால்ஸை லீவ் பண்ணி டிஃபெண்ட் பண்ண வேண்டிய பால்ஸை டிஃபெண்ட் பண்ணி கேஎல் ராகுல் ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்காரு. ஆனால் அந்த செஷனில் அதிக அளவு ரன்ஸ் அடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் தான். கேஎல் ராகுல் டிஃபெண்ட் பண்ண பண்ட் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்படி ஒரு சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருந்துச்சு. அதாவது நான் டிஃபெண்ட் பண்ணுறேன், நீ அட்டாக் பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ரோல்ஸ் எல்லாம் பிரித்து அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பார்ட்னர்ஷிப்பாக அவங்க வந்து போயிட்டு இருக்கும்போது அந்த தேவையே இல்லாத ரன் அவுட் எதுக்குன்ற கேள்வி, மிகப்பெரிய கேள்வி நமக்கு வருது. 100 அடிக்கணும், அந்த செஷனுக்குள்ளேயே 100 அடிக்கணுன்ற மாதிரியான தேவையே கிடையாது. லஞ்சுக்கு போயிட்டு திரும்ப வந்து கூட 100 அடிக்கலாம். ஆனால் அங்கே வந்து அந்த பர்சனல் மைல் ஸ்டோனுக்காக அப்படின்னு நிறைய பேர் சொல்கிற அளவுக்கு வந்து இது ஒரு விஷயமா ஆயிடுச்சுன்றதை நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு இடத்துல தேவையே இல்லாத ஒரு சிங்கிள் எடுத்து ரிஷப் பண்ட் அவுட் ஆனது நமக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. அதுக்கப்புறம் 18 பால் இடைவேளையில் வந்து கேஎல் ராகுலும் அவுட் ஆகிட்டாருன்றதை நம்ம பார்த்தோம். அங்கே தான் மேட்ச் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கையை விட்டு போச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பெருசாக நம்மளால் வந்து ரெஸ்கியூவே பண்ண முடியல. என்னதான் ஒரு 50 ரன் ஜடேஜா அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருந்தா கூட நம்மளால் அதுக்கப்புறம் மேட்சை வந்து ரெஸ்கியூவே பண்ண முடியல. ரன்ஸை வந்து நம்மளால் பெருசாக ஸ்கோர் போர்டில் போட முடியல. நம்மளும் அதே 387 ரன்களுக்கு அவுட் ஆனோம். இப்போ அந்த இடத்துல பண்டோட விக்கெட் விழுகாமல் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 50-60 ரன் லீட் எடுத்துருக்கலாம். 50-60 ரன் லீட் எடுத்திருந்தால் அந்த மேட்ச் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிருப்போம் அப்படின்றது இப்போ நமக்கு ஹைண்ட் சைட்டில் மேட்சோட ரிசல்ட்டை பார்க்கும்போது, நம்ம கடைசி இன்னிங்ஸில் அடித்த ஸ்கோரை பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியுது. ஆனால் ஏன் 50-60 ரன் லீட் என்ன, 25 ரன் லீட் எடுத்திருந்தா கூட நம்ம இந்த மேட்ச்சை ஜெயிச்சிருப்போன்ற மாதிரி சுச்சுவேஷன் தான். 50-60 ரன் லீடெல்லாம் வந்துருந்துச்சுன்னா இந்த மேட்ச் கன்ஃபார்ம் நம்ம கையில். ஏன் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து there could have been a chance. நீங்கள் வந்து ரிஷப் பண்ட் அன்னைக்கு ஆடி இருந்தார் அப்படின்னு சொன்னால், இன்னும் கொஞ்சம் அன்னைக்கு ஃபுல் டே ரிஷப் பண்ட் ஆடி இருந்தார் அப்படின்னா 120-130 ரன் இந்தியா லீடு எடுத்திருந்தா ஒரு கண்டிப்பான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். நம்ம வந்து மறுபடியும் பேட்டிங்கே ஆடி இருக்க மாட்டோம். இன்னிங்ஸ் விக்டரி எடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பும் நமக்கு இருந்துச்சு. ஏன்னா 387 ரன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ன்றப்ப நமக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ். இங்கிலாந்து வந்து 387 தான் அடிச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய பேட்ஸ்மேன் பொறுமையானா 500 ரன் அடிப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பாக நம்ம மைண்டில் இருந்திருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது சாத்தியமான ஒரு விஷயமாகவும் இருந்துச்சுன்றது தான். இப்போ இந்த மேட்ச்சில் வந்து 500 ரன் நம்மளால் அடிக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, நம்மளால் அடிக்க முடிஞ்சிருக்கும். அது அந்த ரன் அவுட்டுனால நடக்கலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல ரிஷப் பண்ட் கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் வர பேட்ஸ்மேனுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கும். அவங்களும் இன்னும் நிறையா ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க. ஒரு நிதிஷ்குமார் ரெட்டியாக இருக்கட்டும், ஒரு வாஷிங்டன் சுந்தரா இருக்கட்டும், அவங்களும் வந்து நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல அகெயின்ஸ்ட் த ரன் ஆஃப் பிளே விக்கெட் விழுந்தது தான் நமக்கு வந்து இந்த 387 ரன்கள்லேயே நம்ம இன்னிங்ஸும் முடிகிறதுக்கான காரணமாக இருந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ நம்ம லீடும் எடுக்கலை, நல்ல வேலை நம்ம வந்து ட்ரெயிலும் பண்ணலை, கரெக்டாக அவங்க என்ன ஸ்கோர் அடித்தாங்களோ அதே அடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் திரும்ப அவங்க பேட்டிங் வராங்க. அவங்க பேட்டிங் வரும்போது ஒரு பாயிண்டில் நம்ம விக்கெட் மேலே விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன என்டர்டெயின்மெண்ட் விஷயமும் நம்ம சொல்லணும்ல. அவங்க பேட்டிங் வராங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே 3யோட எண்டில் அவங்க உள்ளே வந்ததும் ஒரு ஓவர் தான் வந்து போட முடிஞ்சிச்சு நம்மளால். ஆனால் 15 நிமிஷம் டைம் இருந்துச்சு. 15 நிமிஷத்தில் ஒரு ஓவருன்றதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. 15 நிமிஷத்தில் கண்டிப்பாக மோர் தேன் 1 ஓவர், இன்ஃபேக்ட் 2-3 ஓவர்ஸ் போட்டிருக்கலாம், 3 ஓவர் போட்டிருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு ஓவர் தான் போட முடிஞ்சிச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சைட் ஸ்க்ரீன் சரியில்லை, சைட் ஸ்க்ரீன் பின்னாடி யாரோ மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிராலி அவர் வந்து வெளியே வந்து நின்ட்டார். அது கொஞ்சம் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு திரும்ப உள்ளே வந்ததுக்கப்புறம் பும்ரா ஒரு அற்புதமான ஒரு பால் போட்டு அது அவருக்கு கையில் தான் அடிபட்டுச்சு. அதெல்லாம் நம்ம வந்து குறை சொல்ல. அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்டுன்னு ஃபிசியோ உள்ளே வந்து அதுவும் இன்னும் நிறையா வந்து டைம் போச்சு. இதுக்கு நடுவில் சரி இதுதான் இவங்க தான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா இவங்க டைம் வேஸ்ட் பண்ணுறது நம்ம ஆளுகளுக்கெல்லாம் கடுப்பாகி போய் இந்த ஃபிசியோ உள்ளே வந்து இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நம்ம இந்தியன் டீம் பாய்ஸ் யாரெல்லாம் அந்த ஸ்லிப் கார்டு வந்து நிற்கிறாங்களோ அவங்களாம் வந்து கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சர்க்காஸ்டிக்காக ஒரு அப்ளாஸ் கொடுக்குற மாதிரி கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு ஆர்கியூமெண்ட்டாக வெடிச்சு அந்த இடத்துல வந்து நம்ம ஜாக் கிராலிக்கும் சுப்மன் கில்லுக்கும் ஒரு சண்டை வந்து சுப்மன் கில் வந்து சில வார்த்தைகள் பேச, கிராலி அதுக்கு திரும்ப சில வார்த்தைகள் பேச, பென் டக்கெட்டு சுப்மன் கில்லும் சண்டை போட, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்பட்டு கடைசியில் அந்த டே 3ல் ஒரே ஒரு ஓவர் தான் நம்மளால் போட முடிஞ்சிச்சு. 2 for no loss அப்படின்ற மாதிரி டே 3 முடிவடைஞ்சிச்சு. திரும்ப டே 4 இங்கிலாந்து பேட்டிங் வந்தப்போ நம்ம முகமது சிராஜெல்லாம் வந்து வேற லெவல் வெறியில் பவுலிங் போட்டுட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடி நாள் நடந்த விஷயம்லாம் வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு
நெருப்பு வந்து மூட்டி விட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முகமது சிராஜ் உள்ளே வந்து போடுற ஒவ்வொரு பாலும் ஆகுன்ற மாதிரி பின்னாடி ஸ்லிப் கார்டன்லேருந்து கத்த முகமது சிராஜோட பாலும் அவ்வளோ பேசுச்சு. அவ்வளோ அற்புதமாக பவுலிங்கும் போட்டார். அண்ட் அந்த ஸ்பெல்லில் வந்து அவர் பென் டக்கெட்டோட விக்கெட் எடுத்தப்போ டக்கெட்டு முன்னாடி போய் செலிப்ரேட் பண்ணுறதுன்ற மாதிரி அவ்வளோ ஒரு ஆவேசமாக ஆக்ரோஷமான ஒரு மேட்சான இதெல்லாம் போயிட்டு இருக்கிறப்ப நமக்கு வந்து 2021 லார்ட்ஸ் எல்லாம் இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்காரங்க வந்து நமக்கு வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்பப்போ அந்த வீடியோஸ்லாம் போட்டு இந்த ப்ராட்காஸ்டர்ஸ்லாம் வந்து அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. நமக்கும் கொஞ்சம் அதெல்லாம் வந்து ஜாலியாக இருந்துச்சு. எப்படின்னா இப்போ அந்த தமிழ் படத்தில் கரெக்டான நேரத்தில் ஒரு ஃபைட் வரும்ல, அந்த மாதிரி வந்து கரெக்டான நேரத்தில் ஒரு சண்டை காட்சி வந்த மாதிரி நமக்கு வந்து அப்படியே ஜாலியாக இருந்துச்சு. அது நடந்துக்கிட்டே இருந்துச்சு. நம்ம அற்புதமாக விக்கெட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டே இருந்தோம். அந்த ஸ்பெல்லில் அகெயின் எப்படி ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் இது நடந்துச்சோ அதே மாதிரியே திரும்ப என்ன இந்த மேட்ச் ஃபுல்லாக நடந்துக்கிட்டே இருந்திருக்கு அப்படின்னா, நம்ம பவுலர்ஸ் வந்து நல்லா பவுலிங் போட்டுருக்காங்க. நல்லா பவுலிங் போட்டுட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த 10 ஓவர் 15 ஓவருக்கு மேலே அந்த டியூக்ஸ் பால் வந்து சாஃப்ட் ஆயிடுது. அந்த பால் எந்த பால் பயன்படுத்துகிறாங்களோ அந்த டெஸ்ட் மேட்ச்சுக்கு, அது டியூக்ஸ் அப்படின்ற கம்பெனி தான் அந்த பாலை செய்கிறாங்க. அந்த பால் வந்து சாஃப்ட் ஆயிடுது. அந்த பால் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் பெருசாக நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸால் அதுலேருந்து ஸ்விங்கோ சீமோ கொண்டு வர முடியல. நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னு இல்லை, அவங்களுக்கும் அதே பிரச்சனை தான். ஆனால் இந்த மாதிரி நடக்கிறதுனால அம்பையர்ஸ் அப்பப்போ அந்த பாலை எடுத்து செக் பண்ணுறாங்க. அவங்க அந்த பால் ரிங் வச்சுருக்காங்க, அந்த 2 ரிங் வச்சுருப்பாங்க. அந்த 2 ரிங்குக்குள்ளே வந்து அந்த பால் ஒரு ரிங்குக்குள்ளே அந்த பால் ஃபுல்லாக போகணும், இன்னொரு ரிங்குக்குள்ளே அந்த பால் போகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வச்சுருக்காங்க. அதில் ஏதாவது ஒரு ரிங்குக்குள்ளே எதர் பால் போகுது, இல்லை போகக்கூடாது ரிங்குக்குள்ளே பால் போகுது, போக வேண்டிய ரிங்குக்குள்ளே போகாமல் இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய ஏற்படுது. அந்த மாதிரி இருக்கிறதுனால ரெகுலராக அந்த 15 ஓவர் 20 ஓவருக்கு ஒரு வாட்டி அந்த பாலை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி இந்தியாவுக்கு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பெல்லில் விக்கெட்ஸ் விழுந்துக்கிட்டே இருந்தப்போ பாலை மாற்றிடுறாங்க. அதாவது அம்பையராக பாலை மாற்றுறாங்க அப்படின்றது இல்லை. அந்த ஒரு இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, இந்தியன் டீம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்ற ஒரு கேள்வியை வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எடுப்பினாங்க. அது கரெக்டான விஷயம் தான். பால் ஸ்விங் ஆகும்போது ஏன்பா போய் வந்து நீ தேவையில்லாமல் அம்பையர்கிட்ட பாலை கொண்டு போய் காட்டுற, அவர் மாற்றிட்டாருன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நிறைய எக்ஸ்பர்ட் சொன்னாங்க. அதே மாதிரி தான் நடந்துச்சு. இவங்க போய் அம்பையர்கிட்ட காட்ட, அம்பையர் அந்த பாலை மாற்ற, அதுக்கப்புறம் பால்லேருந்து ஸ்விங்கும் வரல, சீமும் வரல, ஒன்றுமே வரல, விக்கெட்டை நம்மளால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அந்த இடத்துல இங்கிலாந்து வந்து நல்லா பேட்டிங் ஆட ஆரம்பிச்சிடறாங்க. இதே விஷயம் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டே வருது. இப்படி தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அந்த பிரைடன் கார்ஸ் ஹாஃப் செஞ்சுரி நடந்துச்சு. இப்படி தான் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ஒரு பென் ஸ்டோக்ஸோட 30 ரன் அந்த ரியர் கார்டு ஆக்ஷனும் மறுபடியும் இப்படி தான் நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு இன்னிங்ஸ்லையும் நம்மளுடைய பவுலர்ஸ் வந்து இந்த பால்னாலையும் கொஞ்சம் வந்து சஃபர் பண்ணாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதுதான் நடந்துச்சு. இந்த மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் வந்து திரும்ப இங்கிலாந்து பேட்டிங் ஆடும்போது 190 ரன்ஸ் அடிக்கிறாங்க. அந்த 190யும் நம்ம கம்மி பண்ணியிருக்கலாம். அங்கேயும் நம்ம சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஓவரால் அது கூட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் நான் சொல்லுவேன். அதாவது இந்தியன் பவுலிங் கிட்டே இருந்தும் ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், இங்கிலாந்து பேட்டிங் கிட்டே இருந்தும் வந்து 190ன்றது ஒரு டீசெண்டான காம்படிட்டிவ் டோட்டல் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. இப்போ 4th இன்னிங்ஸ் நம்ம திரும்ப பேட்டிங்க்கு வரோம். இப்போ தேர்ட் இன்னிங்ஸில் இங்கிலாந்து பேட்டிங் வரும்போது நம்ம ஸ்லெட்ச் பண்ணோம். அந்த டைம் வேஸ்டிங்காக நம்ம சண்டை போட்டோம், அவங்க திரும்ப சண்டை போட்டாங்க, நிறையா விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டக்கெட் விக்கெட் எடுத்துகிட்டு செலிப்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரி டக்கெட் மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா விக்கெட்டுக்கும் நம்ம செலிப்ரேட் பண்ணோம். பென் ஸ்டோக்ஸ் உள்ளே வந்து பேட்டிங் ஆடும்போது நம்ம ஸ்லெட்ச் பண்ணோம். எல்லாமே நடந்துச்சு. நம்ம ஸ்லெட்ச் பண்ணால் அவங்க திரும்ப நம்மளை ஸ்லெட்ச் பண்ணுவாங்க. அவங்க திரும்ப நம்மளை ஸ்லெட்ச் பண்ணும்போது அது நம்மளை பெருசாக பாதிக்கக்கூடாது. அவங்க ஸ்லெட்ச் பண்ணி அது நம்மளை பாதிச்சிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, அதாவது அவங்க ஸ்லெட்ச் பண்ணால் நம்மளை பாதிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஸ்லெட்ச் பண்ணக்கூடாது. இதுதான் ஒரு சின்ன விஷயம். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அஜிங்கியா ரஹானே பெருசாக ஸ்லெட்ச் பண்ண மாட்டார், ராகுல் டிராவிட் பெருசாக ஸ்லெட்ச் பண்ண மாட்டார். ஏன் அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து அவங்களோட பேட்டிங்லேயோ இல்லை அவங்களுடைய கேப்டன்சிலையோ வந்து அதில் கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஸ்லெட்ஜிங்லலாம் போனால் அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் போயிடும் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயமா இருக்கும். ரொம்ப சில பேட்ஸ்மேன் தான் வந்து ஸ்லெட்ஜும் பண்ணி அவங்களோட கான்சென்ட்ரேஷனை மெயின்டைன் பண்ணுவாங்க. பென் ஸ்டோக்ஸ் அதில் ஒருத்தர். நம்ம இதில் வந்து இதுக்கு முன்னாடி விராட் கோலி அப்படி இருந்தார். விராட் கோலிலாம் போய் ஸ்லெட்ச் பண்ணால் அவரோட கான்சென்ட்ரேஷன் தான் அதிகமாகும். நீங்கள் அந்த மாதிரி பேட்ஸ்மேனாக இருந்தால் ஓகே. இதை நான் ஏன் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா, யசஸ்வி ஜெய்ஸ்வால் உள்ளே வராரு, மறுபடியும் வந்து இந்த இன்னிங்ஸ்லேயும் ஆர்ச்சர் கிட்ட அவுட் ஆயிடுறாரு. ஆர்ச்சர் திரும்ப உள்ளே வந்தது இங்கிலாந்துக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக இருந்திருக்கு அவங்களுடைய பவுலிங்கில். ஏன்னா அவர் கொண்டு வர அந்த எக்ஸ்ட்ரா பேஸ் அவ்வளோ அற்புதமாக இருந்திருக்கு. அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. சரி, அந்த 2வது இன்னிங்ஸில் வந்து ஜெய்ஸ்வால் அவுட் ஆனது ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் ஓகே, இந்த சீரீஸ் ஃபுல்லாக நல்லா ஆடி இருக்கிறாரு. இந்த
மேட்ச்சில் வந்து அவரால் சரியாக ஆட முடியல, அவர் அவுட் ஆகிட்டார். சரி ஓகே, அதுக்கப்புறம் கூட நம்மளால் அந்த மேட்ச்சை ஜெயிச்சிருக்க முடியும், அதுதான் என்னுடைய பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் யார் உள்ளே வராங்கன்னு பார்த்தா கருண் நாயர் உள்ளே வராரு. கருண் நாயர் இந்த முதல் இன்னிங்ஸில் 40 ரன் அடித்தும் ஸ்டார்ட் கிடச்சி சரியாகல இல்லை. ரெண்டாவது இன்னிங்ஸில் 33 பால் ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பால் வந்து எங்கே அவுட் சைடர்ஸ் வாங்கிடுவோமோ அப்படின்னு பயந்து லீவ் பண்ணுறாரு. அது எந்த பாலை லீவ் பண்ணுறாருன்னா நேராக ஸ்டம்பில் வந்து அடிக்கிற பாலை லீவ் பண்ணுறாரு. வெளியே போகிற பாலை லீவ் பண்ணப்போ உள்ளே வர பால் எதுக்குப்பா லீவ் பண்ணுற அப்படின்ற மாதிரி டிவி பார்த்துட்டு இருக்கிற நமக்கே இவ்வளோ கடுப்பாக இருந்துச்சுன்னா கோச்சிங் ஸ்டாஃபுக்கும் கேப்டனுக்கும் எவ்வளோ கடுப்பாக இருந்திருக்கும் அப்படின்றதுலாம் நான் சும்மா வந்து யோசிச்சு பார்த்தேன். எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. அந்த ஒரு இன்னிங்ஸ் வந்து ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு கருண் நாயர் கிட்ட இருந்த அந்த செகண்ட் இன்னிங்ஸில் அவர் ஆன அந்த பேட்டிங். அதுக்கப்புறம் சுப்மன் கில் உள்ளே வர்றாரு, கேப்டன். கருண் நாயர் அவுட் ஆனதுக்கப்புறம் உள்ளே வந்து அந்த நாள் முடிகிற வரைக்குமாவது பேட்டிங் ஆடி காப்பாற்றிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்திருப்பார். டார்கெட்டு ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, 190 தான் டார்கெட்டுன்றப்ப சரி இன்னைக்கு வந்து ஒரு நாள் நம்ம அந்த அடுத்த சில ஓவர்களை தாண்டிட்டா அடுத்து நாளைக்கு நம்ம வந்து பேட்டிங் ஆடிக்கலாம், நாளைக்கு நம்ம வந்து ரன் அடித்து ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் உள்ளே வந்திருப்பார். சுப்மன் கில் உள்ளே வந்ததும் இங்கிலாண்டோடைய டீம் எல்லாம் சர்ப் பண்ண ஆரம்பித்தாங்க, ஸ்லெட்ச் பண்ண ஆரம்பித்தாங்க, நிறைய ஏதோ கத்திக்கிட்டே இருந்தாங்க, பேசிக்கிட்டே இருந்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அது சுப்மன் கில்லை லைட்டாக வந்து பாதிச்சிச்சோ அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு கண்டிப்பாக வருது. ஏன்னா அவர் வந்து செட்டில்டாகவே தெரியல. அவர் 6 பால் தான் ஃபேஸ் பண்ணார். ஆனால் ஃபேஸ் பண்ண 6 பாலுமே இந்த சீரீஸில் சுப்மன் கில் எப்படி பேட்டிங் ஆடிட்டு வராரு, ஒரு ருத்ரதாண்டம் ஆடிட்டு வராருல இந்த சீரீஸ் ஃபுல்லாக. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் அத்தனை ரன், செகண்ட் மேட்ச்சில் 430 ரன், இப்படி ஆடிட்டு வர சுப்மன் கில் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாகவும் எந்த அளவுக்கு அற்புதமாகவும் பேட்டிங் ஆடுறாரோ அந்த மாதிரியான பேட்டிங் அவர் இங்கே ஆடுறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த 6 பாலில் பழைய சுப்மன் கில் தான் தெரிஞ்சார். லைட்டாக பயத்தோட எங்கே அவுட் ஆயிடுவோமா அப்படின்ற மாதிரியான சுப்மன் கில் தான் தெரிஞ்சார். அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமே அந்த என்வாயர்மெண்ட். என்ன மாதிரி என்வாயர்மெண்ட் வந்து இங்கிலாந்து அங்கே கிரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது நமக்கு அங்கேருந்து தெரிஞ்சிச்சு. ப்ரெஷர் குக்கர் மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து சுப்மன் கில் உள்ள வந்து பேட்டிங் ஆடும்போது அவங்க ஸ்லெட்ச் பண்ணுறாங்க, சர்ப் பண்ணுறாங்க, கிராலி கை தட்டுறாரு, எப்படி அவருக்கு வந்து இவர் கை தட்டினாரோ அந்த மாதிரி கை தட்டுறாரு, எல்லாம் நடந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி சுப்மன் கில் அவுட் ஆயிடுறாரு. பட் ஓகே, இது வந்து வெரி ஏர்லி இன் டு ஹிஸ் கேப்டன்சி கரியர், இன்னும் போக போக இதெல்லாம் கற்றுக்குவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சுப்மன் கில் வந்து ஸ்லெட்ச் பண்ணதை நான் தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். அவர் ஸ்லெட்ச் பண்ணார்னா அவங்க ஸ்லெட்ச் பண்ணும்போது எடுத்துக்கிற அந்த ஒரு தன்மையை அவர் வளர்த்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த கேம்ஸில் இன்னும் நிறைய சீரீஸ் அவர் கேப்டன் பண்ணும்போது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராலாம் அவர் கேப்டன் பண்ணணும். அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவர் கண்டிப்பாக கற்றுக்குவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஓகே, இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு அப்படின்றதுனால நான் மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆகாஷ் தீபா நைட் வாட்ச்மேன் அனுப்புனாங்க. கரெக்டாக அவர் வந்து 11 பால் ஆடிட்டு அவருடைய விக்கெட்டை கொண்டு கொடுக்கும்போது அந்த டே முடிஞ்சிருது. அதனால பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அவரும் அவுட் ஆயிடுறாரு, நைட் வாட்ச்மேனும் உள்ளே போயிட்டு அவுட் ஆயிடுறாருன்றது ஒரு சின்ன சங்கடமான ஒரு விஷயம் தான். அடுத்த நாள் மார்னிங் வந்து நமக்கு கேஎல் ராகுலும் ரிஷப் பண்ட்டும் எப்படி அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கேஎல் ராகுலும் ரிஷப் பண்ட்டும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு டே 5 மார்னிங்கில் கேஎல் ராகுலும் ரிஷப் பண்ட்டும் பார்ட்னர்ஷிப் போட்டு நம்ம எல்லாரும் என்ன நினச்சோம்னா இவங்க ஜெயிப்பாங்க, இந்த பார்ட்னர்ஷிப் வந்து அடித்து நமக்கு வந்து இந்த மேட்ச்சை ஜெயிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் அது நடக்கிறதுக்கு இல்லை. ரிஷப் பண்ட்டுக்கு கையில் அடிபட்டுருச்சு இந்த மேட்ச்சில். அவர் விக்கெட் கீப்பிங் பண்ணும்போது ஒரு பால் அவர் கையில் அடிபட்டு இந்த மேட்ச் ஃபுல்லாகவே துருவ் ஜுரல் தான் ரீப்ளேஸ்மெண்ட் கீப்பராக இருந்தார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பெயின் கில்லர்ஸ் போட்டுருக்காங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அதோடையே அவர் பேட்டிங்கும் ஆடி 74 ரன்கள் அடித்தார். செகண்ட் இன்னிங்ஸில் அவர் திரும்ப பேட்டிங் வரும்போது வழியில் இருந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஒவ்வொரு பாலுக்கும் அவர் வந்து பேட்டை பாலோட வைக்கும் போது அந்த டாப் ஹேண்ட் அவருடைய அந்த ரைட் ஹேண்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு அந்த பேட்டில் இருந்துன்றதை நம்ம பார்த்தோம். ப்ராபப்ளி அவருடைய கை வந்து சரியாகலை. அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அவருடைய முதல் இன்னிங்ஸில் அந்த 74 ரன்கள் அவர் அடிக்கும் போது பெயின் கில்லர் போட்டிருந்துருப்பாரா இருக்கும். பட் இப்போ அந்த பெயின் கில்லர்ஸ்லாம் வந்து செயலிழந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த இன்னிங்ஸில் அந்த வலியோடு அவரால் ஆட முடியல. அன்ஃபார்ச்சுனேட்லி ஜோஃப்ரா ஆர்ச்சரோட ஒரு பிரில்லியன்ட் பாலுக்கு போல்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயே நமக்கு வந்து மேட்ச் முடிஞ்சது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் சரி இந்த சீரீஸ் ஃபுல்லாக ஜடேஜா நல்லா ஆடி இருக்காரு, இந்த மேட்ச்சை ஜெயிச்சு கொடுப்பாரு, வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு அப்படின்லாம் நம்ம நினச்சோம். வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்தாங்க, அதுவும் வேலைக்கு ஆகலை. அதுக்கப்புறம் கேஎல் ராகுலும் அவுட் ஆகிட்டார். கேஎல் ராகுலோட விக்கெட்டும் விழுந்ததுக்கப்புறம் நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு மேட்ச் நம்ம கையில் இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டியும் ஜடேஜாவும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு இருந்தாங்க. அது நமக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு ஹோப் கொடுத்துச்சு. அந்த நேரத்தில் பார்த்தா நிதிஷ்குமார் ரெட்டி அவுட் ஆகிட்டார். அப்பையும் நிதிஷ்குமார் ரெட்டி பேட்டிங் ஆடும் போதும் ஸ்லெட்ஜிங் இருந்துச்சு, சர்ப்பிங் இருந்துச்சு. அந்த ஃபீல்டர்ஸ்லாம் வந்து அவர்கிட்ட வந்து பேச, பென் ஸ்டோக்ஸ் பால் போட்டு அவர்கிட்ட வந்து பேச அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. நிதிஷ்குமார் ரெட்டி அதெல்லாம் நல்லா ஹேண்டில் பண்ணார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த செஷன் அவரால் ஃபுல்லாக பிளே அவுட் பண்ண முடியல அப்படின்றத பார்க்குறோம். நிதிஷ்குமார் ரெட்டி கிட்டேருந்து ஆஸ்திரேலியாவில் இம்பேக்ட்ஃபுல்லாக எப்படி அவர் பேட்டிங் ஆடினாரோ அந்த மாதிரியான இன்னிங்ஸை நம்ம இன்னும் பார்க்கலான்றது ஒரு சின்ன வருத்தத்துக்குரிய விஷயம். பட் ஓகே, போக போக அவரும் பெட்டர் ஆவார் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது.
இந்த மேட்ச்சில் நிதிஷ்குமார் ரெட்டி அவுட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக இந்த மேட்ச் நம்ம கை விட்டு போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு. ஆனால் பும்ராவும் முகமது சிராஜும் என்ன மாதிரி ஆடினாங்க அப்படின்றத கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். பும்ரா அவ்வளோ அற்புதமாக டிஃபென்சிவாக ஆடிட்டே இருந்தார். இந்த பக்கம் வந்து ஜடேஜாவுக்கு பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிட்டே இருந்தார். ஆனால் அப்பப்போ பும்ராவுக்கு வந்து ஏதாவது ஒரு பால் அடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு வெறி. அவருக்கு வந்து என்னென்னா, எப்படி நம்ம அடித்து இந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க மாட்டோமா, ஹீரோ ஆக மாட்டோமான்னு லைட்டாக அவர் தோணியிருக்கும்னு நினைக்கிறேன் மனசில். அந்த மாதிரி வந்து அப்பப்போ அந்த அடிக்க போயிட்டு இருந்தார். அதில் ஒரு ஷார்ட் பால், அவர் நிறைய ஷார்ட் பாலுக்கு அந்த புல் ஷாட் ஆட பார்த்துக்கிட்டே இருந்தார். ஜடேஜா இந்த பக்கத்துலேருந்து மண்டே ஆடிட்டு இல்லை வேணாம் அடிக்காதுன்னு சொல்கிற மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பட் அந்த மாதிரி நிறைய ஷாட்ஸ் அவர் ட்ரை பண்ணார். அது எதுவுமே பேட்டில் படலை. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு பால் பேட்டில் பட்டு அது சரியாக பவுண்ட்ரிக்கும் போகாமல் நேராக செங்குத்தாக தலைக்கு மேலே போயிடுச்சு. கேட்சை பிடிச்சி அவுட்டு அப்படின்ட்டாங்க. ஜஸ்பிரீத் பும்ரா விக்கெட்டு விழுந்துச்சு. அடுத்து பார்த்தா முகமது சிராஜ் உள்ளே வர்றாரு. சிராஜும் அவ்வளோ அற்புதமாக டிஃபென்ஸ் ஆடினார். அவர் வந்து சிராஜ் வந்து ஒரு பாலை கூட அடிக்க பார்க்கல, ஒரு டிஃபென்ஸ் மட்டுமே ஆடிட்டே இருந்தார். ஒரே ஒரு பால் டிரைவ் ஆடி அதில் தான் வந்து 20 பாலுக்கு அப்புறம் 2 ரன் எடுத்து அவர் வந்து ஆஃப் த மார்க்கே போனார் அப்படின்றத பார்த்தோம். அந்த முகமது சிராஜோடைய அந்த டிஃபென்சிவ் பிளே அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. ஏன்னா இன்னொரு பக்கம் நமக்கு ஜடேஜா இன்னும் நிற்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம். ஜடேஜாவும் இந்த மேட்ச்சில் நம்ம இதுக்கு முன்னாடி ஜடேஜா வந்து டெய்லண்டர்ஸ் கூட ஆடினதை பற்றி பேசியிருக்கிறோம். ஜடேஜா வந்து ஸ்ட்ரைக்கு சரியாக ரொட்டேட் பண்ண மாட்டார் டெய்லண்டர்ஸோட. டெய்லண்டர்ஸுக்கு நிறையா ஸ்ட்ரைக்கை கொடுத்துட்டு இவர் வந்து கம்மியான ஸ்ட்ரைக் எடுத்துப்பார். அதனால டெய்லண்டர்ஸ் அவுட் ஆயிடுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். இந்த மேட்ச்சில் அதை அவர் செய்யலை. கரெக்டாக 4 பால் ஆடிட்டு 2 பாலை வந்து பும்ரா கிட்டேயோ சிராஜ் கிட்டேயோ கொடுக்குறது, இல்லை 5 பால் ஆடிட்டு 1 பாலை வந்து இவங்க கிட்ட கொடுக்குறதுன்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தார். அங்கங்கே வந்து இங்கிலாண்டும் அதுக்காக சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. இந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களே ஏதாவது மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. அங்கங்கே ஏதாவது ஒரு ஃபுல் ஓவர் வந்து அந்த நான் ஸ்ட்ரைக்கர் ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்லாம் வந்துச்சு, இல்லைன்னு நான் சொல்ல. பட் ஜடேஜா இதுக்கு முன்னாடி ஆடினதை விட இந்த மேட்ச்சில் அந்த கேம் அவேர்னஸ், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட நல்லா ஆடினார் அப்படின்றத பார்க்கும்போது கொஞ்சம் வந்து நமக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஜடேஜா பார்ட்னர்ஷிப் பும்ராவோட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போச்சு. அதுக்கப்புறம் சிராஜோடய ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்துட்டு இருந்துச்சு. அந்த பார்ட்னர்ஷிப்பில் மேட்ச் நம்ம ஜெயிச்சிருவோம், அது ஜெயிச்சா எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா கடைசி விக்கெட்டில் முகமது சிராஜோட இவர் ஜடேஜா ஆடி ஜெயிக்கிறதுன்றது சில ஆண்டுகள் முன்னாடி ஆஷஸில் வந்து ஹெட்டிங்லியில் பென் ஸ்டோக்ஸ் வந்து ஜாக் லீச்ன்ற அந்த கடைசி விக்கெட் பேட்ஸ்மேனோட ஸ்பின் பவுலர் அவரோட பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடுறது. அவர் ஒரே ஒரு ரன் தான் அடிச்சிருப்பார் அந்த மொத்த இன்னிங்ஸுக்கும். ஸ்டோக்ஸ் தான் எல்லா ரன்ஸையும் அடிப்பார். இதே மாதிரி அவர் முக்கால்வாசி ஸ்ட்ரைக் எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஆடிட்டு இருப்பார். சரி, இது அந்த மாதிரி இன்னிங்ஸாக இருக்கும். அப்போ எப்படி ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஆல்ரவுண்டரான ஸ்டோக்ஸ் வந்து ஜெயிச்சு கொடுத்தாரோ அந்த மாதிரி இந்த வாட்டி இது வந்து ஜடேஜாவோட மேட்சாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சின்ன ஆசைகள் கனவுகள்லாம் வந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மேட்ச் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ட்ராமா, சண்டை போடுறாங்க, ஸ்லெட்ச் பண்ணுறாங்க, அது ஒரு பக்கத்தில் ட்ராமா. 387 ரன் அவங்க அடித்தா நம்மளும் 387 தான் அடிப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கிற அந்த ஸ்கோர்லேயும் ஒரு ட்ராமா. இப்போ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ட்ராமா இருக்குல்ல. மேட்சோட முடிவும் அதுக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ ட்ராமேட்டிக்காக, அவ்வளோ வந்து ரொம்ப வித்தியாசமாக தான் இருந்துச்சு. ஷோயப் பஷீர் போட்ட ஒரு பால் சிராஜுக்கு வந்து அது சரியாக அவரால் டிஃபெண்ட் பண்ண முடியல. அது உடம்புல படுது. பட்டு பால் கீழே விழுந்ததுக்கப்புறம் டேர்ன் ஆகுது. அந்த ஸ்பின்னர்ஸ் வந்து அவ்வளோ நிறைய ரெவல்யூஷன்ஸ் அந்த பாலில் போட்டாங்க அப்படின்னா அது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பால் பவுன்ஸ் ஆனதுக்கப்புறமா வந்து டேர்ன் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி உடம்புல பட்டு பால் திரும்ப கீழே பிச்சில் வந்து விழுந்ததும் ஸ்பின் ஆக ஆரம்பிக்குது. சிராஜ் அந்த பாலை பார்க்கல, அது அவர் கிட்டே விழுது. அவர் வந்து அந்த பாலை பார்க்கல. அவர் கீழே விழுந்துருச்சு அவ்வளோதான் நினச்சிட்டாரு. அது பார்த்தா உருண்டு நேராக ஸ்டம்பில் அடிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு பிஸார் டிஸ்மிஸல், ரொம்ப வித்தியாசமான டிஸ்மிஸலை யாருமே இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டாங்க. அவர் அட்லீஸ்ட் பார்த்துருப்போம். ஆனால் இவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்திருக்குமா, எல்லா மேட்ச்லையும் நடக்குமானா நடக்கவே நடக்காது. அதெல்லாம் வந்து எப்போயாவது நடக்கிற ஒரு விஷயம். இந்த மேட்ச்சில் எவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அந்த மேட்சோட முடிவும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி இப்படி ஒரு சுவாரஸ்யமான முடிவை வந்து கிரிக்கெட் காட்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்க்கும்போது ரொம்பவே நமக்கு வருத்தமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அதோட மேட்ச் முடிஞ்சிச்சு. நம்ம வந்து ஜெயிப்போமான்னு இருந்தப்ப ஜெயிக்க முடியாமல் போயிருச்சுன்றது ஒரு பக்கம். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சை பார்த்தோம் அப்படின்ற சந்தோஷம், அந்த ஒரு நிறைவு வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதுதான் இந்த மேட்சினுடைய ரவுண்ட் அப். இந்த மேட்ச்சில் இதெல்லாம் தான் நடந்துச்சு. ரெவ்யூவில் நம்ம வந்து இப்போ அடுத்த பகுதியில் குயிக்காக பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு நம்ம ஒரு 4 பேரையும், டிசப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு 4 பேரையும் பற்றி பேசிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆஃப் த மேட்ச்சில் இந்தியாவிலிருந்து நம்பர் 1 பிக் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா. பும்ரா உள்ளே வந்தாலே 5 எடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 5 எடுத்தார். அப்புறம் அப்பப்போ எப்போல்லாம் முடியுமோ மேட்சை மாற்றுறாரு. எல்லாம் பார்த்தோம். பேட்டிங்லேயும் அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு.
கடைசி இன்னிங்ஸில் அவருடைய அந்த டிஃபென்சிவ் பேட்டிங்குடைய கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக இருந்துச்சு. ஜஸ்பிரீத் பும்ரா உள்ளே வந்தால் டீமுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அதனால என்னுடைய ஃபர்ஸ்ட் பிக் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா. ஆனால் இவரோட அடுத்த பிக் வந்து எனக்கு இன்னும் அதிக அளவில் இந்த மேட்ச்சில் இம்ப்ரெஸ் பண்ண ஒரு பிக் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஷிங்டன் சுந்தர். 2 ஸ்பின்னர்ஸு லார்ட்ஸில் இதுக்கெலாம் அதுக்கு முன்னாடிலாம் ஆனதே இல்லை. அதுவும் இந்த அளவுக்கு ஒரு ஸ்பின்னர் வந்து விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறது, பாலை டேர்ன் பண்ண வைக்கிறது, பாலை பேச வைக்கிறதுன்றதும் இதுக்கு முன்னாடி லார்ட்ஸில் ரொம்ப கம்மியாக தான் நடந்திருக்கு. வாஷிங்டன் சுந்தர் அவ்வளோ அற்புதமாக பவுலிங் போட்டார். அதனால இவருடைய தேர்ட் பிக், இவருடைய 2வது பிக். தேர்ட் பிக் முகமது சிராஜ். சிராஜ் வந்து எல்லா பார்ட் ஆஃப் தி கேம்லேயும் சரி, அதாவது ஒரு இன்னிங்ஸோடைய ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் அவர் பவுலிங் போடுறாரு அப்படின்னா எல்லா ஸ்பெல்லையும் ஒரே மாதிரி வந்து பவுலிங் போடுறாரு. எல்லா ஸ்பெல்லையும் அவர்கிட்ட இருந்து அந்த ஹார்ட் இருக்குது, அந்த எமோஷன் இருக்குது. அவர் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்பெல்லை நான் வந்து இந்தியாவுக்காக ஏதாவது நான் செய்யணும், அந்த டீமுக்காக நான் ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு வெறியோட ஆடுறாரு. இதே வெறியை அவர் வந்து அவருடைய ஐபிஎல் டீமுக்கும் காட்டுறாரு, அவர் ஆடுற டொமஸ்டிக் டீமுக்கும் காட்டுறாரு. எந்த டீமுக்கு அவர் கிரிக்கெட் எப்போ ஆடினாலுமே அந்த ஒரு ஃபுல் எஃபர்ட்டை போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு கிரிக்கெட்டராக இருக்காருன்றதை பார்க்கும்போது ரொம்ப நமக்குலாம் வந்து வேற லெவல் இன்ஸ்பிரேஷனாக இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனாலேயே எனக்கு வந்து முகமது சிராஜை நான் கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் பிக் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 4வது பிளேயர் இவரும் நான் இந்தியாவில் இருந்து தான் பிக் பண்ணுறேன். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஐ வில் கோ வித் ரிஷப் பண்ட். இந்த 4வது பிளேயர் ஏன் நான் ரிஷப் பண்ட் சொல்கிறேன்னா, இந்த மேட்சை மாற்றக்கூடிய எபிலிட்டி ஃபுல்லாகவே அவர்கிட்ட தான் இருந்துச்சு. கையில் அடிபட்டதோட திரும்ப 2வது இன்னிங்ஸ் அவர் வரும்போது நம்மளுடைய நம்பிக்கையெல்லாம் அவர் மேலே இருந்துச்சு. அந்த காரணத்தினாலே என்னுடைய இந்த 4ல் ரிஷப் பண்ட் கண்டிப்பாக இருப்பார். சரி, நான் 4 பேர் பிக் பண்ணிட்டேன். ஹானரபிள் மென்ஷனாக அட்லீஸ்ட் ஒருத்தரையாவது நான் வந்து இங்கிலாண்டிலேருந்து பிக் பண்ணோம்ல. ஜோ ரூட் ஒரு ஈஸி பிக்காக இருந்திருக்கும், பென் ஸ்டோக்ஸும் ஒரு ஈஸி பிக்காக இருந்திருக்கும். அவங்க 2 பேரை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். ஆனால் இவங்களெல்லாம் தாண்டி என்னோடய பிக் ஜேமி ஸ்மித். ஜோஃப்ரா ஆர்ச்சரும் இந்த மேட்ச் உள்ளே வந்திருக்கிறாரு, அவரும் இந்த இங்கிலாந்து டீமுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுத்துருக்காரு, எல்லாம் ஓகே. ஆனால் ஜேமி ஸ்மித் ஏன் நான் வந்து ரொம்ப முக்கியமான பிளேயராக சொல்கிறேன்னா, அவருடைய விக்கெட் கீப்பிங் எபிலிட்டியும் அப்பாரமாக இருக்குது. வேறு லெவலில் விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. பேட்டிங் அவருக்கு எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் அற்புதமாக ஆடுறாரு. அந்த ஷார்ட் பாலுக்கு எதிராக 90 ஆவரேஜ் வச்சுருக்காரு. அந்த அளவுக்கு அந்த ஷார்ட் பால் போட்டாலே அடிப்பேன் இருக்கிறாரு. நல்ல பிளேயராகவும் இருக்கிறாரு. அது ஷார்ட் பாலாக இருந்தாலும் சரி, ஸ்பின்னாக இருந்தாலும் சரி, ஸ்பின்னுக்கு வந்து ஃபுட்டை யூஸ் பண்ணி இறங்கி வந்து ஆடுற பேட்ஸ்மேனாக இருக்கிறாரு. தைரியமான, நல்ல ரிஃப்ளெக்ஸஸ் கொண்ட, நல்ல எபிலிட்டி கொண்ட, ஸ்கில் கொண்ட ஒரு இங்கிலாந்து பிளேயராக இருக்கிறாரு. இந்த ஹாரி ப்ரூக்கை வந்து இந்த இங்கிலாந்து மீடியாவும் சரி, கமெண்டேட்டர்ஸும் சரி, ஆகா ஓகன்ட்டு அவர் தான் அடுத்து பெரிய லெஜெண்ட், இங்கிலாந்து கிரிக்கெட்டோட லெஜெண்ட் அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஹாரி ப்ரூக்கை விட இவர்கிட்ட அதிக ஸ்கில் இருக்கிறத நான் பார்க்குறேன். அதனால இந்த இடத்துல 5வது பிக் ஒரு ஆனரரி மென்ஷனாக ஜேமி ஸ்மித்தை நான் கண்டிப்பாக எடுப்பேன். இப்போ டிசப்பாயின்மெண்ட்ஸுக்கு வருவோம். 4 பிளேயர்ஸ். இந்த 4 பிளேயர்ஸில் ஒருத்தர் வந்து இங்கிலாந்துலேருந்து எனக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு இந்த மேட்ச்சில் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கான காரணம் நான் சொல்கிறேன். பட் மீதி 3 பிளேயர்ஸும் இந்தியாவிலேருந்து. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த மேட்ச்சில் எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்த முதல் வீரர் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். 2 இன்னிங்ஸ்லேயும் ரன் அடிக்கல. 2 இன்னிங்ஸ்லேயும் ஆர்ச்சருக்கு அவுட் ஆயிடுறாரு. அதை நம்ம பார்த்தோம். எனக்கு அது ரன் அடிக்கல, ஆர்ச்சருக்கு அவுட் ஆகிறாரு அப்படின்றது ஒரு பக்கம். அவருடைய அந்த ஃபீல்டிங் ஏற்கனவே கிரிட்டிசிசமில் இருந்துச்சு. இந்த மேட்சும் கேட்ச் ட்ராப் பண்ணியிருக்கிறாரு. அது அவருடைய கான்ஃபிடென்ஸை ரொம்பவே பாதிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ராபப்ளி அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி அவர் ட்ராப் பண்ண கேட்சஸோட லோ கான்ஃபிடென்ஸே அவருடைய பேட்டிங்லேயும் பாதிக்குதோ அப்படின்ற ஒரு டவுட்டும் வருது. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இன்னும் வந்து அவருக்கு இருக்கிற அந்த டேலண்ட்டுக்கு இன்னும் வந்து இந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் இஷ்யூஸ்லாம் இல்லாமல் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்த முதல் வீரர் வந்து ஜெய்ஸ்வால். எனக்கு டிசப்பாயிண்டிங்காக இருந்த 2வது வீரர் சுப்மன் கில். ஏன் அப்படின்னா, இந்த சீரீஸில் அவர் ஆடின பேட்டிங்கும் இந்த மேட்ச்சில் அவர் ஆடின பேட்டிங்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. செகண்ட் இன்னிங்ஸில் ப்ரெஷரில் வந்து பேட்டிங் ஆடுற மாதிரி இருந்துச்சு. அவங்க ஸ்லெட்ச் பண்ணுறதெல்லாம் அவர் மனசில் எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. அது போக கேப்டனாக, அதாவது முதல் 2 மேட்ச்சில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்தியா பேட்டிங் ஆடினாங்க. அப்போ சுப்மன் கில்லோட முதல் ரோலே அந்த கேமில் என்ன இருந்துச்சுன்னா, ஒரு பேட்ஸ்மேனாக இருந்துச்சு. அது அவர் ஆல்ரெடி செஞ்சிருக்கிற ஒரு ரோலுன்றதுனால அவரால் அதை செய்ய முடிஞ்சிச்சு. இந்த மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் இந்தியா பவுலிங் போடுறாங்க. சுப்மன் கில் ஒரு கேப்டனாக கிளம்புறங்கிறாரு. ஃபீல்டில் வந்து கேப்டனாக ஃபீல்டு பிளேஸ் பண்ணுறது என்ன, அந்த பாலை மாற்றுறதுக்கு அம்பையர்கிட்ட போய் சண்டை போடுறது என்ன, அடுத்து எந்த பவுலரை வந்து ரொட்டேட் பண்ணி போட வைக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை யோசிச்சு அதோடைய அந்த ஒரு மென்டல் டயர்ட்னஸ் வந்து அவருடைய பேட்டிங்கில் தெரியுதுன்ற ஒரு சின்ன டவுட் வந்துச்சு.
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பிளான் பண்ணி வந்து இங்கிலாந்து தூக்குறாங்கன்னு தெரியுது. அப்படி இருந்துமே வந்து அவர் அந்த பிளானை மாற்றுறதுக்கான ஒரு விஷயம், ஆனால் அந்த எபிலிட்டி அவருக்கு இருக்குது. ஆப்போனண்ட் வந்து ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஏதாவது பிளான் பண்ணுறாங்கன்னா அந்த பேட்ஸ்மேன் ரொம்ப அற்புதமாக ஆடிட்டா அந்த பிளான் மாறிடும். அந்த எபிலிட்டி சுப்மன் கில் கிட்ட கண்டிப்பாக இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து அந்த எபிலிட்டியை காட்டலை அப்படின்றத பார்க்கும்போது ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. நம்ம நிறைய எதிர்பார்த்தோம் கில் கிட்டேருந்து, இந்த மேட்ச்சில் அது நமக்கு கிடைக்கல அப்படின்றத கிளியராக பார்க்குறோம். 3வது பிளேயர் கருண் நாயர். 2 இன்னிங்ஸ்லையும் ஸ்டார்ட் கிடச்சி 2 இன்னிங்ஸ்லையும் கோட்டை விடுறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நம்ம சொன்ன மாதிரி அவுட் சைடர்ஸ், செகண்ட் இன்னிங்ஸில் எங்கே அந்த மாதிரி அவுட் சைடர்ஸ் வாங்கிடுவோமோன்ட்டு ஒரு டிஸ்மிசல். இப்படி இருக்கும்போது அடுத்த மேட்ச்சில் நம்பர் 3ல ஆடுற பேட்ஸ்மேனை உங்களால் நம்ப முடியல அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனோட இந்தியா ஆட முடியாது. ஓல்டு ட்ராஃபர்ட்லேயும் இந்த மாதிரி பாலுக்கு வந்து சில ரோல்ஸ் இருக்கும், பால் ஸ்விங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக இருக்கும். இல்லை அது ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருந்துச்சுன்னா அந்த நம்பர் 3ல ஆடுற பேட்ஸ்மேன் கிட்டேருந்து பெரிய ஸ்கோர் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனும் வரும். ஆனால் இவரால் அது ரெண்டையுமே பண்ண முடியல. அதாவது டஃப்பான டிஃபிகல்ட்டான ட்ராக்ல வந்து டிஃபென்ஸ் ஆடி பொறுமையாக ஆடி அட்லீஸ்ட் வந்து ரன் அடிக்கல அப்படின்னாலும் ஒரு பார்ட்னர்ஷிப் போடுற அந்த எபிலிட்டியும் வேணும். அதுவும் கொஞ்சம் வந்து இவருக்கு லேக் ஆகுது. இன்னொரு பக்கம் பெரிய இன்னிங்ஸ் அவரால் அடிக்க முடியுதானா, ஸ்டார்ட் கிடைக்குது, 40 ரன் வரைக்கும் போகிறாரு, பெரிய இன்னிங்ஸாக மாற்ற முடியல. இப்படி இருக்கிற ஒரு பேட்ஸ்மேனோட நம்ம அடுத்து இந்த 2 மேட்ச் எப்படி ஆட போகிறோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்போது அந்த 4வது பிளேயர் நான் இங்கிலாந்துலேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு கிறிஸ் வோக்ஸ் விக்கெட் எடுத்துருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வோக்ஸ் கிட்டேருந்து எதிர்பார்க்குறேன் அந்த பால் ஏரில் ஸ்விங் ஆகிறதா இருக்கட்டும், பால் பிச் ஆகிட்டு சீம் ஆகிறதா இருக்கட்டும், நடுவில் பண்ணார். ஒரு இதில் வந்து ஒரு பர்டிகுலர் ரன் ஆஃப் பிளேயில் சில ஓவர்கள் வந்து இங்கிலாண்டே வேறு லெவலில் போட்டுட்டு இருந்தாங்க. பிரைடன் கார்ஸ் போட்டார், வோக்ஸ் போட்டார். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் த்ரெட்டனிங்காக தெரிஞ்சார். ஆனால் இந்த டோர்னமெண்ட்டு ஃபுல்லாகவே அவர் தான் சீனியர் பவுலர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நமக்கு வரவே இல்லை அங்கேருந்து. அப்படின்றத பார்க்கும்போது அது ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்ச்சில் நம்ம வந்து யாரெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பேசினோம், டிசப்பாயின்மெண்ட்ஸ் பேசினோம், மேட்ச் எப்படி இருந்துச்சுன்றதை பற்றி பேசணும். லாங் வீடியோவாக நிறையா விஷயங்கள் பேசியிருக்கிறோம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயமா இங்கிலாந்து 2 மேட்ச் ஜெயிச்சு இந்தியா 1 மேட்ச் ஜெயிச்சு 2-1 அப்படின்ற ஒரு ஸ்கோர் லைனில் இந்த சீரீஸை லீட் பண்ணுறாங்க. அடுத்த 2 மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்சாக இருக்கும். அந்த 2 மேட்ச் யார் ஜெயிக்க போகிறாங்க, இந்த சீரீஸை இந்தியா ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா, இதுதான் கேள்வியாக இருக்குது. அந்த கேள்விக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் until then please like, share and subscribe. Thank you.